என்ன மாமா இது? இவ்ளோ நேரமா இவங்க 2 பேரும் இங்கதான் இருந்தாங்களா? என்ன மாமா இவங்கள எதுக்கு வர சொன்னீங்க? உங்களுக்கு இவங்க தான் முக்கியம்னா, அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ! அப்படிலாம் இல்ல மாப்ள. உங்கள அவமானப்படுத்தணும்னு நாங்க நினைப்போமா? இப்படிலாம் பேசாதீங்க மாப்ள. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன். மாப்ள வருவாரு. நீங்கலாம் கிளம்பிடுங்கன்னு. ஆனா இவங்க கேட்கவே இல்ல. கிளம்பணும்னு தான் நினைச்சாங்க. முடியல. அவங்க இப்போ போயிடுவாங்க. நான் இருக்கிற இடத்துல இவங்கள யார் கூப்பிட்டாங்க? சத்தியமா நான் கூப்பிடல மாப்பிள்ள. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அண்ணன் தான் கூப்பிட்டுச்சு. இப்ப என்ன? அவரோட மாமியார் மச்சான அவர் கூப்பிட கூடாதா? இன்னும் ஏமா இங்க நிக்கிற? கிளம்பு வா. நான் யார பார்க்க கூடாதுன்னு நினைக்கணும் அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கல்ல. நடந்த எதையுமே நான் இன்னும் மறக்கல. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆசையா ரெடி ஆயிட்டு இருந்தா. அவளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் தான் வாக்கு கொடுத்தான். ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் இவளை கூட்டிட்டு வந்தான். யார பத்தியுமே யோசிக்காம இவன் வாழ்க்கைய மட்டும் பத்தி இவன் யோசிச்சான். என் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். என் தங்கச்சி நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் மனசுக்குள்ள வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். மாப்பிள்ள நாங்களும் நடந்த எதையுமே மறக்கல. அதனாலதான் இது வரைக்கும் இந்த குடும்பத்தை நாங்க சேர்த்துக்கவே இல்ல. அவன் நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் அவன் கூட பேசுறதே இல்ல. எங்களுக்கும் தெரியும் மாப்பிள்ள. நாங்களும் உங்க பக்கம் தானே நிக்கிறோம். உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நாங்க செய்யறதே இல்லையே. சார், என் பேரு அழகுமதி. நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். இவங்க எங்க வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை. எங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த எஸ்ஐ கம்ப்ளைண்ட எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் எங்களை மரியாதையா கூட நடத்தல. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் சார். அந்த எஸ்ஐ பேரு சுரேஷ். சரிம்மா, நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ பண்றேன். நீங்க கிளம்புங்க. மாப்பிள்ள அன்பாதாம நம்மளை கூப்பிட்டாரு. ஆனா பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ணாருன்னு பாத்தல. யாரோ ஒருத்தர் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவரால என்னடா பண்ண முடியும்? அவர் பேச்சுக்கு தான் அந்த வீட்டுல மரியாதையே இல்லையே. உங்க அண்ணன் ஏன் இப்படி பண்ணாதே தெரியல. வீட்டுக்கு கூப்பிடுறது விஷயம் இல்ல. ஆனா அவங்க கிளம்புற வரைக்கும் அவங்க கூடவே நிக்கணும்ல இவரு. அது உங்க அண்ணனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ளன்னு இந்த வீட்டுல அவர் தானே தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. ரேவதி கிளம்பலாமா? நீங்க போங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரனே. அண்ணன் என்ன கொண்டு வந்து விட்டுருவாரு. புருஷன் கிளம்பும் போது கூட வரணும்னு உனக்கு தோணல? நான் கிளம்புனா போதும்னு நினைக்கிறியா?